அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். உயிருடன் உள்ளவரை எச்சரிப்பதற்காகவும் நம்மை மறுப்போருக்கு எதிரான கட்டளை உறுதியாவதற்காகவும் இதை அருளினோம். திருக்குர்ஆன் யாசீன் 36வது அத்தியாயம் 70வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்பதை விளக்கும் விதமாக இவ்வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக இவ்வசனத்தின் துவக்கத்தில் உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக இது அருளப்பட்டது என்று கூறுகின்றான். இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இறந்து போனவர்களுக்கு நன்மையை எத்தி வைக்கின்றோம் என்ற பெயரால் குர்ஆனை ஓதி அனுப்பி வைக்கின்றனர். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நன்மைகளை செய்யவில்லை என்றால் அதற்காக நாம் மன்னிப்பு கோரலாம். மாறாக அல்லாஹ் தடுத்ததை செய்யும் பொழுது அதற்காக நாம் மறுமையில் கடுமையாக தண்டிக்கப்படுவோம் என்று அஞ்சுவதின் மூலமாகவே இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.